ஐயா நீங்க சொன்ன நிறைய பரிகாரங்கள்ல இந்த செல்ஃபி எடுத்து அது டெலிட் பண்ற மாதிரி பரிகாரம் கேட்டு நான் பயங்கரமா என்னடா இப்படிலாம் பரிகாரம் சொல்ல முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா பொய் தான் சொல்லணும். என்னுடைய குருநாதர் வந்து இதை அப்படின்னா பரிகாரம் பண்றதுல கூட நேரம் மிச்சம் பண்ணி கொடுத்துறீங்க, காசையும் மிச்சம் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ நிறைய பேர் கேட்டா உனக்கு கெட்ட நேரம்ப்பா அதனால லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் போய் கேட்டா உனக்கு நல்ல நேரப்பா சூப்பராக இருக்கா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னுவாங்க. மக்களுக்கு என்ன குழப்பம்னா எதியா கெட்ட நேரம் எதியா நல்ல நேரம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எத்தனாவது இந்த தசை எத்தனாவது தசை அப்படிங்கிறத வச்சு கால்குலேஷன் தசையை வச்சுதான் நல்ல நேரம் கெட்ட நேரம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வரக்கூடாது. வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே, பண்டிட் விஜய் ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது இவர் சொல்கிற பரிகார முறைகள் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு செல்ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணிவிடு, டியூபை விட்டு, இது போல விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குற பல பேரும் இதெல்லாம் பழிக்குமா நடக்குமா அப்படின்ற கேள்வி வச்சுருந்தீங்க. சரி, அவரே பிடிச்சி நம்ம கேட்டோம்னாக்கா பல ஆன்சர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் பண்டிட் விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடம் பற்றி அவர்கிட்ட கேட்க. நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா நீங்கள் சொன்ன நிறைய பரிகாரங்கள்ல இந்த செல்ஃபி எடுத்து அது டெலிட் பண்ணுற மாதிரி பரிகாரம்லாம் கேட்டு நான் பயங்கரமா என்னடா இப்படிலாம் பரிகாரம் சொல்ல முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். இது போல் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பீங்களா? ஆக்சுவலாக அந்த அனுபவங்களை அப்படியே ஷேர் பண்ணினா சிறப்பாக இருக்கும். ஐயா இது நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் பொய் தான் சொல்லணும். என்னுடைய குருநாதர் வந்து இதை கண்டுபிடிச்சது. எங்கள் ஐயா மூக்கையா தேவர்னு சொல்லி என்னுடைய குருநாதர், அவர் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். மெட்டல் கட் பண்ணி போடு, கண்ணாடி உடச்சி போடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதாவது பொருட்செலவு இல்லாமல் அவங்கள எப்படி சரி பண்ணுறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், பாரத கண்டத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கோயில் இருக்காது. இப்போ கிரகங்களுக்கு பேர் இருக்குது. அப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் அப்படின்னாலே, செவ்வாய்ங்கிறது வந்து முருகனுக்கான கிரகம், சூரியன் வந்து சிவனுக்கான கிரகம். இந்த ரெண்டு கிரக சேர்க்கைக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை முருகன். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம் சுவாமி மலை முருகன். ஒரு யூஎஸில் இருக்கிறவருக்கு சுவாமி மலையை பற்றி சொன்னால் அவர் அங்கேருந்து வந்துட்டு போக முடியுமா? இன்றைக்கி உள்ளக்கூடிய விசா, H1 விசா, இந்த மாதிரி ஸ்டாம்பிங், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, வந்துட்டு போக முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கான மெட்டல் கட் பண்ணி போட சொல்லுவார். இந்த செவ்வாய் சூரியனுக்கான காம்பினேஷன் என்ன மெட்டலு, அதை கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவார். அப்படின்னா பரிகாரம் பண்ணுறதுல கூட நேரம் மிச்சம் பண்ணி கொடுத்துறீங்க, காசையும் மிச்சம் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும். சரி, லெட் மீ இன்ட்ரெஸ்டிங். இப்போது நான் சில விஷயங்கள் கேட்குறேன், அதுக்கெல்லாம் பரிகாரம் சொன்னால் சரியாகும்னாக்கா என்ன மாதிரி பரிகாரங்கள் கரெக்டாக லிஸ்ட் பண்ணுங்களேன். திருமணம் ஆகலை ஐயா, எனக்கு இப்போ வயசு 35, நான் என்ன பண்ணணும்? இது நீங்கள் கேட்குறது காமனாக கேட்குறது. இது காமன். அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்த்து அந்த ஹாரோஸ்கோப்பில் கல்யாண மூலை இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அதாவது கட்டத்தை வச்சு தான் நீங்கள் அந்த பரிகாரமே சொல்ல முடியும். ஆமாம், அது இது மொபைல் ஃபோன் நம்ம வச்சு சொல்கிறதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பிரச்சனைகள். ஓகே, அவங்க கடந்த கால நிகழ்வுகள் ப்ரெசன்ட் பிரச்சனை. எதிர்கால நிகழ்வு வந்து ஒரு 48 நாளைக்கு முன்னாடி அது வேலை செய்யும். இந்த ஆதார் கார்டை வச்சு சொல்கிறது, செல்ஃபோன் நம்பரை வச்சு சொல்கிறது, அவங்க டோர் நம்பர் வச்சு, அவங்க பேரை வச்சு சொல்கிறலாம் ஒரு 48 நாளைக்கு மட்டும்தான். இப்போ மற்ற ஜோதிடங்களை தாண்டி நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா, அந்த ஜோதிடர்கள் வேணாம்ப்பா நம்ம இவர்கிட்ட போகலான்னு சொல்லி வரேனாக்கா, கட்டத்தை தாண்டி எனக்கு சில விஷயங்களை சொல்லுவீங்க, என்னோட ஆதார் கார்டு நம்பரு, செல்ஃபோன் நம்பரு, வீட்டு நம்பரே வச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனால் உங்ககிட்டே வர்றப்ப நீங்களும் தம்பி கட்டத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டா நான் அவங்ககிட்டே போயிருப்பேன். எதுக்காக பண்டிட் விஜய் கிட்ட வர்றோம்? பலன் சொல்லிடுவான். பரிகாரத்துக்கு கூட யாராவது ஒரு ஆள் வரணும், அவங்க வீட்டில் இருக்கவங்க ஜாதகம் ஏதாவது ஒன்று வேலை செய்யும். சரி, ஓகே. இப்போ உதாரணமாக இருக்காங்க, உங்கள் நண்பர் யாராவது கூட வராங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி அவர் ஜாதகத்தில் உங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம். அப்படியா? ஆமாம். ஓகே, இது நல்லா. நண்பர் எல்லாரும் உங்ககிட்ட பழக முடியாது. இப்போ எனக்கு நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ கார்த்திக் சாருடைய சேனல் மாயம் சேனலு நான் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நான் இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்குறேன். நிறைய பேர் என்னையை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். இல்லை, எனக்கு பிடிக்கும் சேனல். ஏன்னா எனக்கு லக்ன சனி. சனிங்கிறது உங்களுக்கு சனிங்கிறதே வந்து இருட்டு. ஸோ நீங்கள் உங்கள் அட்மாஸ்பியர், உங்கள் சேனலுடைய இதெல்லாம் எனக்கு பிடிக்காம நான் அப்படி பார்க்கல. ஏன் ராசிக்கும் சனிதான் அதிபதி. சரியா? அப்போ இது இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளே வர முடியாது. சனி இருட்டு. அப்போ இருட்டில் இருக்கிறது என்னது? அமானுஷ்யம். இந்த அமானுஷ்யத்தை தரக்கூடிய கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். புரியுதுங்களாங்க ஐயா? அப்போ இந்த சனி இல்லாமல் அது சனிக்கு நேரம் ஆப்போசிட். சனியினுடைய வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டு சந்திரன், இன்னொரு சனியோட வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டு சூரியன். இந்த பிரபஞ்ச ரகத்தை தேடுறது பூரா இவங்க தான். கும்பம், மிதுனம். கும்பத்துக்கு நேரம் ட்ரையாங்கிள் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிதுனம் வந்துடும். மகரத்துக்கு நேரம் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புதனோட வீடு வந்துடும். அது 5ஆம் இடம் வரும், இது மகரத்துக்கு இது 9ஆம் இடமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு நேரம், மிதுனம் வந்து காத்துராசி, அதுக்கு நேரம் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா 2 ட்ரையாங்கிள் வரும். ஒன்று துலாம் வீடு காத்துராசி, இன்னொன்று கும்பம் காத்துராசி. இது இல்லாமல், இந்த காம்பினேஷன் இல்லாமல், கும்பம் மகரம் காம்பினேஷன், அதே மாதிரி காத்துராசி சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ
நியூஸ் சம்மந்தமான சேனல்கள்லையோ மீடியா கலைத்துறை சம்மந்தமாக வரவே வராது. இது இல்லாமல் வராது. ஓகே. இது இல்லாமல் வராது. நீங்கள் நிறைய மீடியா பர்சன்ஸ் பாருங்கள், கும்பராசி இருக்கும். அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கும்பம் வந்துடும். நீங்கள் உங்களை சுற்றி இப்போ நீங்கள் தனிச்சு நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி நிறையா இருக்குது. நிறையா இருக்குன்னா நட்பு வட்டம், அவங்க ஜாதகம். இப்போ உங்க கூட இருக்கிறவங்க அவங்க ஜாதகம், அவங்க ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு கல்யாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். இப்போ ஒரு பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு சார். அவருக்கு வந்து உங்களை பார்க்க முடியல, பிகாஸ் அவருக்கு டைம் கிடைக்கல, லீவும் கொடுக்கல. அவங்களோட அம்மா இங்கே இருக்காங்களா இந்தியாவில், தமிழ்நாட்டில், அவங்க உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க ஒன்றே நினைக்கிறாங்க, சரி நம்ம போய் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவோம், இவர் அதை வச்சு சொல்ல முடியுதான்னு சொல்லிட்டு. அப்படி வர்ற அம்மாவோட ஜாதகத்தை வச்சு அந்த பையனுக்கு உங்களை பலனை சொல்ல முடியுமா? திருமணம் ஆகாத பையன், இதை மைண்டில் வச்சு சொல்லுங்கண்ணா. கல்யாணம் இருக்கு இல்லைங்கிற இந்த அம்மா ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். கல்யாணம் இருக்குன்னா எப்போ அந்த ஒரு கல்யாணம் இருக்குன்னு சொல்லலாம். வேற டிரான்சிட்னு ஒன்று இருக்குது, அதாவது பெர்த் சார்ட்னு ஒன்று இருக்குது, டிரான்சிட்னு இருக்குது. டிரான்சிட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? டிரான்சிட்டுக்கு மட்டும்தான் பரிகாரம். இன்னொன்று, ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 49 ஜென்மம் இருக்குது. ஒரு ஆளை திட்டினா என்ன திட்டுறோம்? 7 ஜென்மத்துக்கு நாசம் போங்கிறோம். 7 பிறகுனா 49 ஜென்மம். இதில் நீங்கள் எந்த ஜென்மத்தில் இருக்கீங்கன்னு பிடிக்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனே சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் முத்துக்குமாரும் ஒருத்தர் உங்ககிட்ட சண்டை பிடிக்கிறாருன்னா, முத்துக்குமாருக்கும் இந்த இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தொடர்பு? ஒருத்தர் சம்மந்தமெல்லாம் இடம் வாங்குறாருங்க ஐயா, அவர் இடத்துல வீடு கட்டாமல் அடுத்த இடத்துல வீடு கட்டிடுறாரு. அந்த அடுத்த இடத்துக்காரருக்கு இவர் வீடு கட்டிட்டு இருக்காருங்கிறது தெரியும். பக்கத்து ஏரியாவில் தான் இருக்காரு, ஒன்றுமே சொல்லலை. வீடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது ஏன் இடங்கிறாரு. பிரச்சனை பெருசாக போகுது. இப்போ ஜாதகம் என்கிட்ட வருது. இந்த கொரோனாவுக்குள்ள முன்னாடி நான் கேட்டேன், ஏதாவது அசோக்குன்னு ஏதாவது பேர் இருக்கான்னு. அவர் பேர் அசோக் தாங்கன்னாரு. போன ஜென்மத்தில் நீங்கள் அசோக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் அசோக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. பூமி சம்மந்தமான நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 பேருக்கு ஏதோ உறவு இருந்திருக்கு. சரியா? அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க யாராவது இப்போ குடியிருக்காங்களான்னு கேட்குறேன். ஆமாம் சார், அவங்க பஞ்சு மிட்டாய் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ கவர்மெண்ட் தடை பண்ணிச்சு, இப்போ அது பண்ணுறதில்ல அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லொக்கேஷனில் இருக்கா அந்த இடம்? அந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்கா? அந்த இடம் மேற்கு டெட்டெண்ட் இடமா? ஆமாம், அந்த வீதி மேற்கு டெட்டெண்ட் வீதி. அப்போ அசோக் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷனு? ஸோ அவங்கவுங்க வீட்டில் இதெல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு நடந்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது காரணம் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான். என்னோட புரிதலை கேட்குறேன், நம்ப வைக்கிறதுக்காக தான். ஆனால் எனக்கு நடந்து முடிஞ்சதை பற்றி பிரச்சனை இல்லைல்ல, நடக்க போகிறத பற்றி கரெக்டாக சொன்னால் சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும். ஸோ அதனால தான் கேட்குறேன். இல்லை, அவங்க வந்த உடனே அவங்க பிரச்சனையை சொல்லிடுறோம், இதான் பிரச்சனை. இது நடந்து முடிஞ்சது இல்லை, கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனை இது. ஓகே. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லலை, நான் தான் கேட்குறேன். சொத்து பிரச்சனை இருக்கா? வழக்கு வில்லங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம், சொத்து பிரச்சனை இருக்குது. சரி, இல்லை யாராக்கா அசோக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அசோக்குன்னு யாராவது இருக்காங்களா? அசோக்கால பிரச்சனை. அந்த ஜாதக கடத்தை வச்சு சொல்ல, அந்த ஜாதகம் இடத்த மாற்றிக்கிட்டு ஏதாவது கட்டிட்டீங்களா? இவர் ஜாதத்தை வச்சு கேட்குறேன், அசோக்குன்னு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களான்னு. இடத்த மாற்றி ஏதாவது கட்டிட்டீங்களான்னு. ஆமாம் சார், இடத்த மாற்றி கட்டிட்டேன் சார். 3ஆம் இடங்கிறது காலி இடம், 4ஆம் இடங்கிறது வீடு, 5ஆம் இடம் ஃபுல் ஃபினிஷிங்கு. ஒருத்தர் வீடு கட்டி பாதியில் பூசாமல் குடியிருக்காங்கன்னா 4ஆம் இடம் வேலை செய்ய 5ஆம் இடம் கட்டு போயிருக்கும். 5ஆம் இடம் கட்டவங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் வீட்டில் குடியிருக்க விடாது, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த வீடு. 4ஆம் இடம் வீடு. 4ம் 3ம் 3ம் 4ம் 5ம் கெட்டவர்களுக்கு நல்ல சொத்து அமையாது. இப்போ ஒருத்தவங்க லேண்டு வாங்கிட்டாங்க சார், அவங்களுக்கு வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை. அவர் வாங்கிட்டாரு, ஆனால் கட்ட முடியல. அதுக்கப்புறம் அவரோட குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பெருசாக மாறி, அந்த குழந்தைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து, இப்படி 3 தலைமுறையாகவே அவங்களால அந்த லேண்டில் வீடே கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? தகப்பனாருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க பையன் ஜாத்தில் இருக்கும், அவங்க பேரன் ஜாத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 4 5ங்கிறது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாதிக்கப்பட்டால் 3ஆம் இடம் காலி நிலம், 4ஆம் இடம் வீடு, 5ஆம் இடம் ஃபுல் ஃபினிஷிங் வீடு, இந்த 3 பாதிச்சதுன்னா அவங்க இடம் வாங்கி கரெக்டாக முறையாக வீடு கட்ட முடியாது. அதில் ஏதாவது ஒன்று பலமாக இருந்துச்சுன்னா இடத்த மட்டும் வாங்கி போட்டுருவாங்க, கட்ட முடியாது. அது ஏதாவது 12 கூட தொடர்பு போட்டுச்சுன்னா கொஞ்ச நாளில் விற்றுருவாங்க. இல்லை ஏதாவது மோசமான தசாபுத்திகள் வரும்போது விற்றுருவாங்க. அப்போ இப்போ இவர் நம்ம இடத்த மாற்றி கட்டிட்டாரு. அப்போ இவருக்கு அது சொல்யூஷன் என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது? அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கேரளாவில் வாமனமூர்த்தி கோயில் இருக்குது. வாமனமூர்த்தி கோவில், வாமன அவதாரம் என்ன? உங்களுக்கு வந்து மகாபலிய பூமிக்குள்ள இது அந்த 3 அடி இடம் கேட்டு பண்ணது. சரி, அங்கே போய் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு ஏதாவது அன்னதானம் பண்ணுறேன், இல்லை ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது நிலம் தாரேன், ஏதாவது ஒன்று வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வாமனமூர்த்தி கோயில் போயிருந்ததுக்கப்புறம் அந்த இடத்த அவர் மாற்றி எழுதி வாங்கிக்கிறாரு. அது போக ஒரு தெண்டை செலவு மாதிரி ஒரு காசை கேட்குறாரு அவர். பரவாயில்ல, என் இடத்த நின்று எனக்கு என் இடத்த உனக்கு எழுதி கொடுத்துறேன், உன் இடத்த எனக்கு எழுதி கொடுத்துரு, பத்திர செலவு உன்னோட, அதுபோக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும். இப்படி பேசி முடித்து எழுதி வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிடும்.
அவர் வக்கர கிரகம் தொடர்பு கொண்டா மாற்றி கட்டிடுவாங்க. அந்த இடத்த வாங்கி போட்டு மறந்துடுவாங்க, இடத்த மறந்து மாற்றி கட்டிடுவாங்க. இதே போல் ஒரு சிலர் இருக்கும் சார், என்னன்னா வீடுக்கு அவங்க வாங்குற வரைக்குமோ இல்லை வீட்டுக்கு குடி போகிற வரைக்குமோ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, உடம்புல எதுவுமே ரோகம் சார்ந்த விஷயம்லாம் இருந்திருக்காது. அவங்க ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போனாலோ இல்லைன்னா ஒரு சொந்த இடத்த வாங்கி வீடு கட்டி அங்கே குடி போயிருந்தாலோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு இடத்துல டவுட் வந்துடும், ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த கம்பெனி பெருசாக போகாமல் படுத்துட்டு இருக்கும், முன்னாடி இருந்த இடத்த விட இது ரொம்ப படுத்துட்டு இருக்கும். இது போல விஷயங்களுக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? 100% சம்மந்தம் இருக்குங்க ஐயா. எதை வச்சு? இப்போ சூரியனுடைய பேர் ஏதாவது ஒரு பேர், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது ஒன்று. சூரியன்ல உதயா, ஆதவன் ஒரு பேர் இருக்கா? ஆதவன். நான் அதை ஆதம்பாக்கம்னு எடுக்கிறேன், ஆதம் பாக்கம்னு எடுக்கிறேன். அது எங்கே எடுக்கணும்னா கன்னியில் தான் எடுக்கணும். கன்னியில் உத்திர நட்சத்திரம் வரும். உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். கன்னி தான் பாக்கம் தாக்கம்ங்கிறது தான் கன்னி. ஒரு மகர லக்கணத்துக்காரரு ஆதம்பாக்கத்தில் போய் இடம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு. அங்கே போனக்கு ஒரு விபத்து, சிறுநீரக கோளாறு, பெரிய பொருளாதார கஷ்டம், தொழில் நஷ்டம் எல்லாமே அடையுது. அவருடைய ஜாதகப்படி மகரத்துக்கு 8ஆம் இடம் தான் உங்களுக்கு சூரியனுடைய வீடு, சிம்ம வீடு. மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேசம் 4, ரிஷபம் 5, மிதுனம் 6, கடகம் 7, சிம்மம் 8. அதில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. வாங்கி இந்த பிரச்சனைகளை பூரா சந்திக்கிறார். நான் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மகரம் வந்து ஓஎம்ஆர் வரும், மகரம் ஓஎம்ஆர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை, அந்த கோட்டைப்பேட்டை அதுக்குள்ளே வரும். அது அவிட்ட நட்சத்திரம் மட்டும்தான் அந்த மாதிரி வரும், மற்ற நட்சத்திரங்கள் மாறுபடும். அப்போ நான் கேட்குறேன், ஏதாவது ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் சைடு தான் வாங்கிக்கலான்னு. இல்லை சார். ரெண்டாவதுக்கு அப்புறம் ஏதாவது ஆதம்பாக்கம் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். இன்னொன்று புழுதி வாக்கமும் அங்கே தான் வரும், எங்கள் மகரத்துக்குள்ளே தான் வரும். அப்போ இல்லை சார், நான் ஆதம்பாக்கத்தில் வாங்கியிருக்கேன். அங்கே வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆச்சா? ஆமாம் சார் ஆச்சு. அப்போ இவங்க எங்கே இடம் வாங்கணும், அவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்களுக்கு கரெக்டான இடத்துல போய் உட்காருவாங்க. கெட்ட நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாத இடத்துல போய் உட்காந்து அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ இருக்கிற வீட்டுக்கும் இடத்துக்குமே இதுக்கு சம்மந்தம். ஆமாம். நல்ல நேரம் இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆயிரும். கெட்ட நேரம் வரும்போது அவங்க எது செஞ்சாலும் பாதிப்பு. எனக்கு பல நாள் இருக்க டவுட்டு இதுதான் சார். இப்போ நிறைய பேர் கேட்டால் உனக்கு கெட்ட நேரம்ப்பா அதனால் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் போய் கேட்டால் உனக்கு நல்ல நேரம்ப்பா சூப்பராக இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னுவாங்க. மக்களுக்கு என்ன குழப்பம்னா, எதையா கெட்ட நேரம் எதையா நல்ல நேரம், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்தில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்க லக்னம் என்ன லக்னம், இந்த லக்னத்துக்கு இது ஆகிற தசையா ஆகாத தசையா, எத்தனாவது இந்த தசை எத்தனாவது தசை அப்படிங்கிறத வச்சு கால்குலேஷன் இருக்குது. தசையை வச்சு தான் நல்ல நேரம் கெட்ட நேரம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வரக்கூடாது, ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது, ரிஷப லக்னத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது. ஆனால் எல்லா ராசிகளுக்கும் எல்லா தசையும் வந்து ராசி இல்லை, நான் சொல்ல லக்னம். ராசிங்கிறது உடல், லக்னம் உயிர். ஸோ லக்னத்தை வச்சு தான் எல்லாமே. இல்லை நான் கேட்குறது, இப்போ நீங்கள் இது வரக்கூடாதுன்றீங்களா, அது நம்ம கையில் இல்லை. அந்த லக்னம் எல்லா தசா புத்திகளையும் பார்க்கணுன்னா பார்த்து தான் ஆகணும். ஆமாம், அவங்க லக்னத்தை வச்சு நம்ம பார்த்தாகணும். ஓகே, பார்த்து தான் ஆகணும். அப்போ அந்த தசை போகிறப்ப அதுதான் கெட்ட நேரம் அவங்களுக்கு. ஆமாம், பாசிட்டிவ் தசை போச்சா நல்ல நேரம் அப்படி எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர தசை நல்லாயிருக்கும், புதன் தசை நல்லாயிருக்கும், சூரிய தசை நல்லாயிருக்கும், சனி தசை நல்லாயிருக்கும், மற்ற திசைகள் நல்லா இருக்காது. இப்போ ராகு எது எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். அது வந்து ஷேடோ, அது வந்து பிளானட் இல்லை. அது நல்ல இடத்துல இருந்தால் நன்மையை தரும், கெட்ட இடத்துல தான் மோசமான வேலையை செய்யும். ரிஷப லக்னத்துக்கு சந்திரனும் குருவும் ஆகாத கிரகம், செவ்வாய் விரையாதிபதி. இவங்களை தவிர மற்ற எந்த திசை வந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், அந்த பிளானட்டு கரெக்டாக போய் சிட்டிங்காக இருக்கணும் ஒரு இடத்துல. ஓகே, சூப்பர் சார். இல்லைன்னா வேலை செய்யாது. ஓகே, சூப்பர். இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு விஸ்டம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதக கட்டங்களுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பாபா படம் பார்த்துருப்பீங்க, ரஜினி சாரோட ஜாதகத்தை ஆகா ஓகோன்னு பேசுவாங்க. இது அப்படி ஒரு ஜாதகம், இந்த ஜாதகம் தெய்வீக ஜாதகம் அதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் இது போல் சித்தர்களும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற ஜாதகம், இந்த ராசி நட்சத்திர லக்னம் இருந்தால் இவங்க டைரெக்டாக கனெக்ட் ஆவாங்க, இப்படி இருந்தாங்கன்னா கடவுள் இவங்களை தேடி வருவாங்கன்னு, அது போல் ஏதாவது ஜாதக கட்டம் இருக்கா? இல்லை, நீங்கள் கேட்குறது வந்து நட்சத்திரத்தை பற்றி கேட்குறீங்க. பொதுவாக ஜாதகத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்பு இருந்தால், 10ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா அவங்க தான் யோகி. ஓ, ஓகே. அவங்க தான் யோகி. 12ஆம் இடத்தில் கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு பிறப்பு இல்லை, அவ்வளோதான். அடுத்த ஜென்மம் இல்லைன்றீங்க? அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு கிடையாது. இந்த 1, 5, 9, 10 வலுத்து 10ஆம் இடம் சாமியார் பாவகம், 1, 5, 9ங்கிறது திரிகோண வீடு, ஸ்பிரிச்சுவல் வீடு. இதோட கனெக்ட் ஆகி 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் யோகிகள் ஜாதகம் எடுத்து பாருங்கள், இது அப்படியே இருக்கும். இது அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட காமராஜருடைய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி தான் இருக்கும். 1, 5, 9 கனெக்டாக இருக்கும். அது துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு. ஓ, திருமணம் பண்ணாத வாழ்க்கை. திருமணம் பண்ணல இல்லை அவரு, எல்லாருக்கும் பொதுநலமாக தானே வாழ்ந்துட்டு போனார். பொதுநலமாக வாழ்றதே சாமியார் தானே. இப்போ இறைவன் நிலம் உங்களுக்கு சாமியாரோட சொன்ன உங்களுக்கும் அனுக்கிரகம் பண்ணுவார்,
எனக்கு அனுக்கிரமணர் இறைவனுக்கு எல்லாரும் ஒன்று தானா?